நம்ம ஆள்க இந்த டெல்லியில போய் நேத்து அவரு விஜய் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. 55 கேள்வி, 56 கேள்வி, 57 கேள்விலாம் போயிட்டு இருந்துச்சு. சடனா 35 கேள்வி ஆக்கிட்டாய்ங்க. ம். அதுக்கப்புறம் பார்த்தா 7 மணி நேரம் ம என்னது விடிய விடிய விசாரணைன்னு சொல்லி போட்டு 7 மணி நேரம் விசாரணைன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாய்ங்க. என்னதான் நடந்துச்சு சிபிஐ அலுவலகத்துல? என்னதான் நடந்ததுன்றத நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன கேட்பாங்கன்றத வந்து நம்ம ஓரளவு யூகிக்கலாம். இவர்கள் சொல்ற மாரி பக்கத்துல இருந்து பார்த்த மாரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமா போலீஸ் விசாரணையே இங்க எப்படி நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். தெரியும். ஒரு சம்பவம்னா, அந்த சம்பவத்தையே கேட்க மாட்டாங்க. ஆமா. அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள் உங்கள மனதளவுல கொஞ்சம் டை ட என்ன டைல்யூட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு மாதிரி டீவியேட் பண்ண பார்ப்பாங்க. அதுல மூலியமா நீங்க சில உண்மைகள வெளியில சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. உங்கள பத்தி தெரியாத அதாவது நீங்க யாருக்கும் தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கிற இத தூக்கி போடுவாங்க. ம். அப்ப நீங்க பயந்துருவீங்க. இல்லாட்டி முன்னாடி சொன்ன ஒரு வாக்குமூலத்த, "இப்படி சொல்லியிருக்காரே, நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு?" கேட்பாங்க. ம். இப்ப புஷி ஆனந்த் வேற ஏதாவது உளறி வச்சிருந்தாருன்னா, அத சொல்லி கேட்பாங்க. நான் நேத்து சொன்ன மாரி 8 பார் வச்சுக்கிறாரே, புஷி ஆனந்த் நீங்க குடுத்த பணம் தான் சொல்றாருன்னோனே ஒரு பக்குன்னு ஆயிடும். ஆமா. "சார் பார் வச்சுக்கிறதே எனக்கு தெரியாது சார். இந்த மாரி என்ன ஏமாத்தி வெளிய போய் வச்சுக்கிறேன் சார்" அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் தான் கேள்வியில வைக்கப்படும். உங்கள் மன உறுதியை குலைக்கின்ற விஷயங்கள் கொண்டு வரப்படும். என்னுடைய எதிர்பார்ப்பு சிபிஐ விசாரணை இந்த அளவுக்கு விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவாக வெளியில வருகின்ற அந்த தகவல்கள்லாம் அரசியல் ரீதியாக அவருடைய மன உறுதியை குலைக்கின்ற ஒர்க்கு. ஏன்னா, அவரு பிரச்சனை வந்தப்போ பேச்சுவார்த்தைக்கு வராரு. பிரச்சனை போனோனே முடிஞ்சுது. மறுபடியும் வேற லெவலுக்கு போறாரு. திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்களுடைய அழுத்தம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த அழுத்தத்த அகற்றிட்டால், அவரு முடிஞ்சது. ஒரு தெளிவான முடிவு எடுப்பாருன்ற இது மத்திய அரசுகிட்ட இருக்குது. அப்ப அதை நோக்கி சில விஷயங்கள் நகரலாம். சொல்ல முடியாது. அத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அழுத்தங்கள்ன்றது எப்படி வேணாலும் வரும். அதான் அரசியல். அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவான்னு கேட்குறாங்கல்ல. அதனால அரசியல் பண்ண தான் செய்வார்கள்.